புதுக்கோட்டை வைரம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி திறனை ஊக்குவிக்கும் வகையில் இன்று வைரம்ஸ் எக்ஸ்போ நடைபெற்றது. இதில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரை சுமார் 650 மாணவர்கள் பங்கேற்றனர். ஆங்கிலம், கணிதம், அறிவியல், இயற்பியல், கணினி அறிவியல், ஹிந்தி ஆகிய துறைகளில் மாணவர்கள் உற்சாகத்தோடு பங்கேற்று தங்களது திறமைகளை பல வடிவங்களில் வெளிப்படுத்தினர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணித மாதிரி வடிவங்கள், கணினி உருவாகும் முறைகள், ஆங்கிலத்தின் பயன்பாடுகள், ஹிந்தி மொழியின் முக்கியத்துவம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை மாணவர்கள் செய்து காட்டினர். ஆசிரியர்களும் பலவித மாதிரி வடிவங்களையும் அமைத்து பார்வைக்கு வைத்தனர். இவ்விழாவில் பெற்றோர்களே நடுவர்களாக பங்கேற்று சான்றிதழ்களையும் மரக்கன்றுகளையும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டனர். Very important core judges and also all the visitors and everyone. But before that, I would like to welcome our the great children. Our coordinators and our dear teachers, and very importantly the stars of today, our dear students. வணக்கம், என்னுடைய பேர் ஹரி. இன்றைக்கி இந்த வைரம் ஸ்கூலில் நடக்கக்கூடிய சயின்ஸ் எக்ஸ்போ 2025க்கு வந்திருக்கிறேன். ஒரு ஆசிரியராகவும் ஒரு பெற்றோராகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே நடுவராகவும் பணியாற்றுறேன். இதில் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எவ்ரி டைம் வைரம்ஸ் என்த்ரால்ஸ் ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியப்படுத்துது. ஒரு ஆசிரியராக நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா, அதை விட மாணவர்களை எனக்கு இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லித்தராங்க. இப்போ இந்த ரூமில் ஒரு ஆக்சிலரி வெர்ப்க்கான ஒரு டான்ஸ் ஆடியும் இப்படி எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஏன் இவ்வளோ மாறி மாறி இருக்குது, ஒரு எழுத்து மாறினா உச்சரிப்பு ஏன் மாறுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பசங்க விடை சொல்கிறாங்க. இதுதான் காரணம், எங்கேருந்து இந்த மொழி வந்தது, இது எதனால் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் அதை விட ஆச்சரியமாக இருக்குது. பசங்க ஒரு கார்பனை பற்றின ஒரு ஆராய்ச்சி காலையில் எங்களை கொண்டே காமிச்சாங்க. எவ்வளோ அடி ஆழம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இப்போ அதனுடைய விளைவு என்ன, அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, இதோட முடிக்காம இதுக்கு என்ன தீர்வு, பாதிப்பு இல்லாத தீர்வு, நிரந்தரமான தீர்வு வரைக்கும் இந்த மாணவர்கள் தேடி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது மிகவும் உண்மையிலே பயனுள்ளதா இருந்தது. இதுல நாம பசங்கள்ட்ட நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு விஷயங்கள் பசங்க தேடி சொல்றாங்க. உண்மையிலே மனமாற இந்த நிர்வாகத்தை நான் வாழ்த்துறேன். எனக்கு இந்த நிர்வாகத்தை நேரம் பத்தலன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளவு விஷயங்கள் இந்த எக்ஸ்போ மூலமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பிற்கு நான் வைரம் பள்ளிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். Carbon capture and storage after CO2 synthesis shows no leakage occurs to the cracks. Sulfur groundwater monitoring. Hi everybody, I am Ailesh Manikam from class 8th D. I am going to talk about the English Expo. English Expoல எல்லாமே இங்கிலீஷை பற்றி சொல்கிறாங்க. நிறையா பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீட்பேக்ஸ் எழுதிட்டு போகிறாங்க. இது நிறைய டெக்கரேஷன் பண்ணிட்டு இங்கிலீஷ் மேம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நைட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. இது அவங்க ஃபேமிலியை விட இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், ஸ்கூலுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய டீச்சர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் பேர் முகமது ஃபர்ஹான். நான் 8th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனில் படிக்கிறேன். இந்த எக்ஸ்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட டேலண்ட், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் காமிப்பாங்க. இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சன், நம்ம டாட்டர் இப்படி பண்ணுறாங்களேன்னு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்கூல் இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஃபெட் இன்னும் நிறையா இருக்குது. இந்த எக்ஸ்போ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்துக்குவாங்க. ஆஹா இது நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. தேங்க்யூ. Yeah, I just came to Vyram School to attend as a judge for the expo, and here the expo was very fascinating. It started with the science expo that was created by a team of students, and really that was very fun and crazy, and it explains the basic things of a pollution, especially they are dealing with the carbon, and they expanded the things up to the high level of doping as well as the other things of cleaning.
That was very fascinating, and it is a very useful expo for all the students. The students understand the concepts well, and they did extraordinary. And apart from that, science, and here we are having maths as well as English, Hindi, as well as the computer expos are there. The students are participating very enthusiastically. They are doing their own creativity, and starting from the KG to the maximum of the students in higher levels, they are doing their good. And even the explanation they are affording is extraordinary. The teachers are encouraging them more, and the school is contributing a great thing for such expos, making the students aware of their creativity as well as what is happening in and around the world. Yeah, thank you. मेरा नाम अफरा है। मैं छठी कक्षा में पढ़ती हूँ। मैं कक्षा में वायरम स्कूल है। இப்போ வந்து நான் வந்து திருவள்ளுவர் மாதிரி பண்ணுறேன்। मेरा नाम रिया ஷெரின்। இப்போ வந்து நான் கபீர்தாஸா இருக்கேன்। நாங்கள் வந்து 2 பேருக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்। இந்த கான்வர்சேஷனோட மாரல் என்னன்னா, அவங்க ஹிந்தி பேசுவாங்க, நாங்கள் தமிழ் பேசுவோம். ஆனால் வந்து ரெண்டுமே சமம். ஹியூமனிட்டி மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். உண்மை இருக்கணும், நம்ம ஹியூமனிட்டி இருக்கணும். லாங்குவேஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஆனால் 2 பேரும் கொடுக்குற மாரல் வந்து சேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தன்ஷிகா. நான் இன்னைக்கு ஹிந்தி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். நான் சுகைனா, நானும் இன்னைக்கு ஹிந்தி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்னைக்கு வந்து யூசஸ் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து increases brain activity, memory power, focus and concentration, thinking and decision making skill, multitasking, creativity, build confidence, develop cultural understanding, encourage lifelong learning, protect against the mental disease. நம்ம வந்து நியூ லாங்குவேஜை கற்றுக்கும் போது நிறைய வந்து நம்ம ரிலீஃபாக ஃபீல் பண்ணலாம். அப்புறம் வந்து நிறைய யூசர்ஸ் இருக்கும். அதில் மெயினாக ஹிந்தி வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. मेरा नाम सुभाष चंद्र बोस है। मैं आज़ाद हिंदी फौज का संस्थापक हूँ और मेरा जीवन देश की आज़ादी के लिए समर्पित है। आई एम द फाउंडर ऑफ आज़ाद हिंद एंड आई डेडिकेट माई एंटायर लाइफ टू इंडियन फ्रीडम। मेरा नारा था, तुम मुझे गुण दो, मैं तुमसे आज़ादी दूंगा। माई फेवरेट स्लोगन वॉज, गिव मी ब्लड एंड आई विल गिव यू फ्रीडम। अब तुम्हारा लड़ाई है, नाउ योर फाइट इज अगेंस्ट इग्नोरेंस, लेजीनेस और करप्शन से। मेरा नौजवानों, माई यंग सिटीजन, यूज योर नॉलेज, technology, brain to take India to greater high position. My dear youth, हमारा भाषा हमारा पहचान है. Our language is our identity. इसलिए मैं आप सभी से कहना चाहता है कि हिंदी बोलो, स्पीक हिंदी, हिंदी सीखो, लर्न हिंदी और हिंदी पर गर्व करो. बी प्राउड ऑफ हिंदी. हिंदी is not just a language, it is heartbeat of our culture. जय हिंद. सुप्रभात सभी को, मैं साजना हूँ। आज मैं दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में बोलने जा रहा हूँ। टुडे आई एम गोइंग टू टॉक अबाउट दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दिस मीन्स साउथ इंडियन हिंदी प्रोपगेशन सोसाइटी. द फाउंडर ऑफ द सभा इज गांधी जी. इट वाज फाउंडेड इन 1918. इसका मेन ब्रांच चेन्नई में है. इसका मॉडल यहाँ है. इसका सब ब्रांच तिरुचि में है. इसका मॉडल भी यहाँ है. इसका अन्य ब्रांचों केरल, कर्नाटक, आंध्र प्रदेश और तमिलनाडु में भी है. यह सभा 8 परीक्षाएं आयोजित करता है. प्राथमिक, मध्यमा, राष्ट्रभाषा, प्रवेशिका, विशारद पूर्वक, विशारद उत्तरार्ध, प्रवीण पूर्वक, प्रवीण उत्तरार्ध. इसका गाइड और पुस्तक यहाँ है. आओ हम सब हिंदी सीखें और बोलने का शुरू करें. धन्यवाद. नमस्ते, मेरा नाम वर्षा है। तमिलनाडु में हिंदी की स्थिति, द स्टेटस ऑफ हिंदी इन तमिलनाडु. तमिलनाडु में हिंदी की स्थिति बहुत गरीब है. द स्टेटस ऑफ हिंदी इन तमिलनाडु इज वेरी पुअर. सरकारी स्कूल में जैसी कोई भाषा नहीं है. देयर इज नो सच थिंग एज हिंदी इन गवर्नमेंट स्कूल. प्राइवेट स्कूल टीच ओनली बेसिक हिंदी. सीबीएसई स्कूल निजी स्कूल से थोड़ा ज़्यादा पढ़ाते हैं, लेकिन वह भी पूरा नहीं है. सीबीएसई स्कूल टीच लिटिल मोर देन प्राइवेट स्कूल, बट दैट्स आल्सो नॉट कंप्लीट.
बच्चे इस देश का विकास करते हैं, वे ही भावी पीढ़ी है. Children are the ones who develop this country. They are the future generation. वे केवल तमिलनाडु में ही काम नहीं करेंगे, उन्हें भारत के अन्य उत्तरी राज्य में भी जाना होगा. इसके लिए हिंदी आवश्यक है. They will also go to north states of India. Hindi is essential for this. इसलिए तमिलनाडु के लोग स्कूलों में हिंदी के सर्वोत्तम संभव तरीके से पढ़ाया जाना चाहिए. Therefore, Hindi should be taught in best possible manner in Tamil Nadu schools. तमिलों को भी अपनी अभ्युदयों विकास प्रतिष्ठि और समस्याओं के बारे में केंद्र सरकार को सूचित करने के लिए हिंदी की आवश्यकता है. Tamils also need to inform their achievements, developments, fame and problem. इसलिए मेरा विनम्र अनुरोध है कि हम सब मिलकर हिंदी को आसानी से सिखाने की वादा करें. Therefore, my humble request is that we all come together and make arrangements to make Hindi easy. धन्यवाद. नमस्ते, मेरा नाम अनुप्रभा है और आज मैं हिंदी भाषा के महत्व के बारे में बताने जा रही हूँ. टुडे आई एम हियर टू स्पीक अबाउट द इम्पोर्टेंस ऑफ हिंदी लैंग्वेज. भारत में हिंदी सीखना बोलना क्यों ज़रूरी है? वाई हिंदी इज़ इम्पोर्टेंट टू लर्न एंड स्पीक इन इंडिया. भारत में हिंदी बोलना महत्वपूर्ण है. इसे बोलकर हम अपनी पहचान को मजबूत करते हैं. स्पीकिंग हिंदी इज़ इम्पोर्टेंट इन इंडिया. बाय स्पीकिंग इट वी स्ट्रेंथन आवर आइडेंटिटी. हिंदी भाषा पूरे भारत को एक सूत्र में जोड़ती है. हिंदी लैंग्वेज कनेक्ट्स द होल नेशन. हिंदी सीखने से न केवल हमारी बातचीत सुधरती और बल्कि यह प्रतियोगी परीक्षाओं और मीडिया, नौकरी, व्यापारी यात्रा में हिंदी का विशेष महत्व है. हिंदी बोलने से हमारी संस्कृति, परंपराएं और साहित्य सुरक्षित रहते हैं. Learning Hindi is not only a communication skill but also has special importance in competitive exams, media, jobs, business and travel. Speaking Hindi is very important. Speaking helps us preserve our culture, traditions and literature. Thank you. Hello everybody, I am Harish of class 9. We are here to explain about the history of English literature. Here we explain about the Old English, Middle English and Early English. Our ma'am helped her very much to make this. Here my friend Mithun Surya and another friend Surya make me to support and encourage it. I am M. Mithun Surya of class 9. Our school supported to conduct this expo very much. So thank you for our school. We are very glad and we are happy that Sir said that made our day. Thank you.